ஒரு வழிப்பாதை. இது ஒரு காதல் கதை. வானாகினாலும் மண்ணாகினாலும் ஊனாகினாலும் உயிரே போனாலும் காதல் ஒன்றுதான், அது எங்கும் யாரிடத்திலும் ஒன்றுதான் என்ற அவன் பேச்சுக்கு முதல் அடி அவன் உச்சாந்தலையில் விழுந்தது. எவனையும் நிமிர்ந்து பார்க்காதவளை வளைச்சியது இந்த கைதானா என்று சொன்னவன் அவனுடைய இரு கைகளையும் பின்னால் சேர்த்து பிடித்து முதுகை முழங்காலால் அழுத்தி வளைத்தான். ஒருவன் அவன் சட்டையை கழற்றிவிட்டு கைகளை கட்டினான். இன்னொருவன் அவன் வேட்டியை உருவி ரெண்டாக கிழித்து 2 கால்களிலும் தனித்தனியாக நிதானமாக கட்டினான். வேட்டியின் இரு நுனியையும் 2 பேர் இழுத்து பிடிக்க அவன் கால்கள் மண்ணில் இழப்பட்டு விரிந்து நின்றன. ஒருவன் சாவகாசமாக அந்த கருங்கல்ல தூக்கியாங்கடா என்றான். வாயில் பீடியை பற்ற வைத்து ஆழ்ந்து இழுத்தான், புகையை விட்டபடியே. அது ஒன்றும் இல்லையப்பா, கொஞ்ச நாளைக்கு மொண்டிட்டு இருந்தியானா எல்லாம் சரியா போகும் என்றபடியே கல்லை தூக்கி வெறியோடு முழங்காலில் போட்டான். ஐயோ வென்ற அவன் அலறல் அந்த இடத்திலிருந்து வீட்டுக்கு தூக்கி வரப்பட்ட அவளுக்கு கேட்டிருக்காது. இந்த கண்ணு தானடா நாய அவளை பார்த்துச்சு என்றபடி ஒருவன் அவள் கண்களில் குச்சியால் குத்தினான். ஒருவன் கண்களில் வலி இறங்கி பின்மண்டையில் பளீர் என்றது. அவன் பார்த்து ரசித்த மணலை ஒருவன் அள்ளி அள்ளி அவன் கண்களில் போட்டான். தலையில் இருந்து வலிந்து சென்ற திரவம் விரவையா அல்லது இரத்தமா என்ற அந்த இருளில் யாருக்குமே தெரியவில்லை. ஐயோ என்னை விட்டுருங்க, தெரியாமல் பண்ணி போட்டேன், வலிக்குதுடா, விடுங்கடா, டே என்னை விட்டுருங்கடா என தாளாத வழியில் ஒலித்த அவன் கதறல் கூட்டத்தில் சிதறி இருளில் கரைந்தது. இந்த காலுதானே இழுத்துக்கிட்டு ஓடிச்சு என்று கேட்டவன் கூரிய கல்லால் பாதத்தில் ஓங்கி ஓங்கி குத்தினான். கட்டை விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் பாதத்தை பொத்துக்கொண்டு சென்ற கல் மேலே இழுத்த போது வர மறுத்தது. ஒருவன் அவன் பாதங்களில் அழுத்தி பிடித்து கொள்ள ஒருவன் அந்த கல்லை பிடுங்கி எடுத்தான். இன்னொருவன் வைத்திருந்த கத்தியால் தொடையின் உள்பக்கம் குத்தி பிளந்தான். அதில் ஒரு பிடி மண்ணை மறக்காமல் அள்ளி போட்டான். தள்ளுங்கடா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜாமான் தானே என்று எங்கிருந்தோ ஒரு வேப்பங்கட்டையோடு ஓடி வந்தவன் 2 கால்களுக்கு இடையில் அடிவயிற்றில் கீழ் ஓங்கி அடித்தபோது அவன் மண்ணில் முகம் புதைய வீழ்ந்தான். கண் விழித்தபோது அவன் அம்மா அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது மங்களாக தெரிந்தது. ரணத்தால் வந்த வலியா இல்லை மனதால் எழுந்த வலியா என்று புரியாமல் கடந்தான். எனக்கு அப்போவே தெரியுமுக்கா இப்படியெல்லாம் நடக்கும்னு. எப்போ பார்த்தாலும் செல்லுபோனுதேன், மரத்து கடியை நிற்கிறதும் முட்டுச்சந்தில் நிற்கிறதும் போகையிலையும் வரையிலையும் அவளுக்கு பார்த்து சிரிக்கிறதும் என்ன அலும்புங்கிற என்று மணியாளியின் பேச்சுக்கு இருந்தாலும் பாவந்தே என்றாள் சுப்பக்கா. பாவமா? உன்ற வீட்டில் நடக்கிற வரைக்கும் எல்லாம் பாவந்தேன், காலம் அப்படி ஆகி போச்சு, முளைச்சது முளைக்காதுங்கிற கணக்கெல்லாம் இல்லை என்றாள் பதிலுக்கு. ஊரின் பரிதாப பார்வையும் அவதூறு பேச்சுக்களும் அவன் வீட்டை சுற்றி அலைந்து கொண்டிருந்தன. எப்படி இவர்களுக்கு தெரிந்தது? யார் சொல்லியிருப்பார்கள் என்று பழகிய முகங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வர எடுத்த முயற்சியெல்லாம் புகையாய் நெளிந்து மறைந்தன. ஊட்டியின் சேரிங் கிராஸ் பகுதியில் அவனும் அவளும் அறையெடுத்து தங்கியிருந்தார்கள். யாராவது தேடி வந்து விடுவார்கள் என பயந்த வள்ளி வெளியே சுற்றி பார்க்கலாம் வா என்று முத்து எவ்வளவு அழைத்தும் வர மறுத்தாள். வேற ஊர், வேற மனுஷங்க, நம்மளை யாருக்கும் தெரியாது, பேசாமல் வாப்பில்ல என்று இடுப்பில் கை போட்டு வளைத்தவாறே முத்தமிட்டான். இப்படி பண்ணித்தான் ஒரு வழியாக்கி இங்கே கூட்டியாந்துருக்கிற. இந்நேரம் 2 வீட்டுலையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சன்னல் கம்பிகளுக்கு இடையே கன்னத்தை அழுத்தி கொண்டு அடுக்காக அடுக்காக கீழிறங்கி செல்லும் கட்டடங்களை பார்த்து கொண்டே சொன்னாள். பெரிய தப்பு பண்ணின மாதிரி இருக்குது, 2 மாருக்கு நடுவுலேயும் ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி படபடன்னு இருக்குது என்றவளிடம் எங்கே பார்க்கலாம் என்று கேட்டவாறே மேலே சாய்ந்து சரிய விட்டு சரிந்தான். இந்த குளிரிலும் வேர்வை வழிந்தது. பயத்தால் இல்லை என்பது இருவருக்கும் புரிந்தது. மறுநாள் தாவரவியல் பூங்காவில் விண்முட்டும் மரங்களை கழுத்து வலிக்க அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவளையே பார்த்து கொண்டிருந்தான் முத்து. சற்றென்று கழுத்தில் முத்தமிட்டான். ஏய், என்ன பண்ணுற? யாராவது பார்க்க போகிறாங்க என்றவள் 2 மர வரிசைகளுக்கு அப்பால் யாரோ சிரித்து கொண்டு செல்வதை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு சொன்னாள். எல்லாத்துக்கும் பயந்தான் காரணம். நான் என்ன உன்ன மாதிரி பயந்தாங்கொழியாட்டமாக இருக்கிறவனா? ஆம்பளடி என்று அரும்பாய் நின்ற மீசையை சிரமப்பட்டு தடவினான். உனக்கு என்னப்பா, உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சி அடித்து துவைச்சாக்கா சரி பழகினது போதும்னு வேற ஒருத்தையை கட்டிட்டு போயிடுவேன். என் நிலமையை நினச்சாதான் அடி வயிறு கலங்குது. சாவு நிச்சயமோன்னு பயமாக இருக்குது. பார்க்கு முன்னாடி இருக்கிற கேட்டு முன்னால் 2 பேர் நம்மளையே வேவு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நீ அவங்கள பார்த்தியா என்றாள். ஐயோ, உன்னால் எல்லாம் மூடு மாறிடும் போல இருக்குதே. நேற்று இப்படி தான் அந்த ஹோட்டலில் சப்பாத்தி சாப்பிடும்போது சர்வர் ஒரு மாதிரியாக பார்க்குறான்னு, இன்றைக்கி கேட்டு முன்னால் 2 பேருங்கிற.
இது டூரிஸ்ட்டுங்க வந்து போகிற ஊருங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? கலர் கலராக டிசைனாக சைஸ் வாரியாக வந்து போகிறவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா என்றபடியே அவள் தலைக்கு கட்டியிருந்த ஸ்கார்ப்பை முன்னால் இழுத்து விட்டான். மாலை நேரம். குளிர் ஏற ஏற இருவருக்குள்ளும் நெருக்கம் கூடிக்கொண்டே வந்தது. அந்த நெருக்கம் அறையெங்கும் வெப்பமூட்டி சிறு பொறியாய் பறந்தது. அவளது கைப்பையில் வைத்திருந்த செல்போன் அடித்து கொண்டே இருந்தது கூட அவர்களின் இயக்கத்திற்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. படுக்கை எங்கும் பற்றி எரிந்து அணைந்த போது உடலெங்கும் ஈரமாயிருந்தது. மீண்டும் ஒலித்த செல்போனை கையில் நடுக்கத்துடன் எடுத்தாள். பச்சை பட்டனை அழித்து அழைப்பை ஏற்று எதுவும் பேசாமல் காதில் வைத்து கொண்டு அவனை பார்த்தாள். மறுமுனையில் அலோ என்ற குரல் எந்த பாசமும் இன்றி அதிகாரமாக பேசியது. வள்ளியா பேசுறது? ஆமாம், நான் எஸ்ஐ பேசுகிறேம்மா. ஊத்துக்குழி ஸ்டேஷன்லேருந்து அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்கீங்க? அதிர்ச்சி மாறாமல் அவனை பார்த்து ஜாடை காட்டி பேசினாள். என்னம்மா, நான் பேசுகிறது கேட்குதா என்ற குரலால் சற்று அமைதியானவள் இங்கே ஊட்டியில் இருக்கிறாங்க என்றாள். சரி, விடியறதுக்குள்ளே ஸ்டேஷனுக்கு 2 பேரும் வந்துட்டா அந்த பையன் மேலே கேஸ் இல்லாமல் பார்த்துக்கிறேன், புரிஞ்சுதா என்றார். அவள் தொடர்ச்சியாக விசும்பல் ஏற சரிங் என்று சொல்வதிலேயே எதிர்முனையில் யாரோ மிரட்டுவது முத்துவுக்கு தெரிந்தது. போலீஸ் தான் பேசுனது. விடியறதுக்குள்ளார ஸ்டேஷனில் இருக்கணுமாமா, இல்லைன்னா கேஸ் போடுவேன் அது இதுன்னு மிரட்டுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. பேசாமல் நம்ம போயிடலாமா என்று கேட்டுக்கொண்டே எல்லாம் என் தலைவிதி என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள். முகமெல்லாம் வேர்வை துளிர்க்க நடக்கப் போகும் கலவரத்தை எல்லாம் தெரிந்துதான் பேசுகிறாளா என்று குழம்பினான் முத்து. எங்கேயாவது சென்று வாழலாம் என்றுதான் 2 பேரும் கிளம்பி வந்தார்கள். ஆனால் எங்கே போவது, எப்படி வாழ்வது என்ற எந்த திட்டமும் அவனிடம் இல்லை. எதை நம்பி இவன் பின்னால் போகிறோம் என்று அவளுக்கும் தெரியவில்லை. எது தன்னை இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வர வைத்தது என்பது அவனுக்கும் புரியவில்லை. போதாத குறைக்கு இவள் வேறு கண்டதை சொல்லி கலவரப்படுத்துகிறாள். இந்த சினிமா காரணங்களுக்காவது ஓடிப்போன பின் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று காட்டியிருந்தால் உதவியாக இருந்திருக்கும் என்று அந்த நேரத்திலும் தோன்றியது. எங்கே விபரீதம் புரியாமல் சிரித்து விடுவோமோ என்ற முகத்தை சோகமாக வைத்து கொண்டான். அப்பாவுக்கு தெரியாமல் சிறுக சிறுக சேர்த்திருந்த மொத்த பணமும் 1 வாரம் கூட தங்காது போலிருக்க தான் செய்தது சரியா தவறா என்று பகுத்தராய்வது எல்லாம் இப்போது வேண்டாத ஆராய்ச்சி என்று தோன்றியது அவனுக்கு. கருப்பராயன் கோவில் பூசாரி சொன்ன வாக்கு நினைவுக்கு வந்தபோது கிளம்பி ஊர் போய் சேரத்தான் வேண்டுமா என்று வேறு யோசித்தான். போன வெள்ளிக்கிழமை கம்பெனிக்கு லீவு போட வைத்து வலுக்கட்டாயமாக அவனை கோவிலுக்கு இழுத்துச் சென்றாள் முத்துவின் அம்மா. மண் பொம்மைகள், மணி தொங்கிய எலுமிச்சம்பழங்கள், செருகப்பட்ட 7 அடிக்கும் உயரமான வேல்கள், எண்ணெய் தேய்த்து கருமை அப்பி கிடந்த கல் தூண்கள், நடப்பட்டிருந்த வாசலுக்கு முன்பு வாயில் வெள்ளை துண்டை கட்டியபடி பூஜை செய்து கொண்டிருந்தார் பூசாரி. சுற்றிலும் கருவேல், வெள்ளைவேல், வேப்ப மரங்கள், கிழுவை, கள்ளி முள் புதர்கள். அந்த இடமே அமைதியில் அமானுஷ்யமாக தெரிந்தது. கையிலிருந்த தேங்காய் பழம், அரளி பூச்சரக்கூடையும் எலுமிச்சப்பழங்களையும் பூசாரியிடம் கொடுத்தாள் அவன் அம்மா. அருகில் நின்றிருந்தவனை உற்று பார்த்தார் பூசாரி. இவன் என்ற மவன்தானுங்க, கல்யாணங்காட்சி எதுவும் வேண்டாங்கிறான். பேச்செடுத்தாலே சண்டைக்கு நிற்கிறங்கனுங்க. ஏன்னே தெரியலங்க. கருப்பண்ணசாமி கிட்ட தின்னூறு வாங்கி போடலாம்னு வந்தோமுங்க என்று சொன்னாள். வயதான பூசாரியின் கருத்த புஜத்தில் நரம்புகள் நெளிந்து சென்றதும் பெரும் பாட்டாளி என்று உணர்த்தியது. கழுத்தில் கிடந்த ஸ்டிபிகா மாலையை வியர்வை துளியுடன் வெயில் பட்டு மினுங்கியது. இன்னும் சில பேர் தங்கள் கூடைகளை நீட்ட அதை வாங்கி கொண்டு கருப்பராயனின் புகழ் பாடும் ஏதோ பாடலை முணுமுணுத்தபடி சூடம் காட்டினார். பின்னர் சிலை முன்பு எலுமிச்சம் பழத்தை கைகளில் வைத்து கொண்டு உருட்டினார். வந்திருந்த 5-6 பேருக்கும் திருநீர், பழம், பூ எல்லாம் கொடுத்துவிட்டு திரும்பி முத்துவை பார்த்தார். கைக்குப்பி கண்கசிய கும்பிட்டு கருப்பராயா என்று முணுமுணுத்தபடி நின்றாள் அவன் அம்மா. 3 அமாவாசைக்கு வந்துட்டு போக சொல்லலையா? அது வரைக்கும் நீயும் கம்முன்னு இரு. அவன் கம்முன்னு இருக்கணும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்கிறான், சரியா என்றபடி பூசாரி அவன் கண்களை ஒரு நொடி ஒத்து பார்த்தார். அதில் தெரிந்த உக்கிர பார்வை இருளில் தெரியும் ஏதோ ஒரு விலங்கினை நினைவூட்டியது. கருப்பராயன் உக்கிர தெய்வம் என்று அவன் தாத்தா சொல்ல கேட்டிருக்கிறான். தன் மனதை பூசாரி மிகச் சரியாக படித்து விட்டதாகப்பட்டது அவனுக்கு. எப்பத்தா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுங்கோ என்ற ஆதங்கத்துடன் கேட்டாள் அம்மா. முதல்ல அவனை கம்முன்னு இருக்க சொல்லையா, அங்கே இங்கே சுத்தாமல் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று திருநீரை அவன் நெற்றியில் வைத்து இழுத்தார் பூசாரி. வீடு வரும் வரை அம்மாவும் மகனும் மாறி மாறி திட்டிக்கொண்டே வந்தார்கள். இனி என்னை எந்த கோயிலுக்கும் கூப்பிடாத, உனக்கு இதே பொழப்பா போச்சு. நான் இப்போ கல்யாணம் பண்ணி வையின்னு உன்னை கேட்டனா, இனி கோயிலுக்கு குளத்துக்குன்னு கூப்பிட்டீனியா அப்புறம்தான் உனக்கு என்று சீறிவிட்டு முன்னால் வேக வேகமாக நடையை எட்டி போட்டான். உன் கூட படித்தவனெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு இருக்கிறானுங்கோ. நீ இப்படி தண்டுவானா ஆகி கூட மாடு மாதிரி சுற்றிட்டு திரியிற.
பெத்தவர்களுக்கு தாண்டா தெரியும் என்ற பதிலுக்கு குமரினாள். அவள் ஆவேசம் எல்லாம் வம்சம் தலைக்க வேண்டும் என்பதாகவும், இவனை இப்படியே விட்டால் இவ்வளவு காலமாக கஷ்டப்பட்டு மேலே வந்ததற்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் என்ற வேதனையுமாக இருந்தது. ஒரு ஆதாரமும் இல்லாமல் காணாமல் போய்விட்ட குடும்பங்களின் சரித்திரங்களில் தமதும் ஒன்றாகி விடுவோமோ என்பதாகவும் அவளது கவலை இருந்தது. தாய்க்கும் மகனுக்கும் எப்போதும் இது ஒரு போராட்டமாகவே இருந்தது. என்ன நான் சொல்கிறது, சரிதானே என்றவளிடம் என்ன என்றபடியே திரும்பி பார்த்தான் முத்து. இங்கிருந்து போயிடலாம், தேடிட்டு இங்கேயே வந்துட போகிறாங்க, அப்புறம் உசுரோடவே இருக்க முடியாது என்றாள். அங்கே போனால் மட்டும் என்ன நடக்க போகுது, அதே தானே. ஏண்டா இப்படி பேசுகிற, இல்லாட்டி என்னை நீயே கொண்டு போட்டுரு, செஞ்ச பாவம் அப்படியாவது போகட்டும் என்று எழுந்து அவனை கட்டி கொண்டாள். செல்ஃபோன் தொடர்ச்சியாக அதிர அதிர இவனுக்குள் என்னவென்று சொல்ல முடியாத தவிப்பு வந்தது. சரி, ஃபோனை கொடு, நான் எஸ்ஐ கிட்ட பேசி பார்க்குறேன் என்று அவளிடமிருந்து ஃபோனை வாங்கினான். எண்ணெய் அழுத்தி காதில் வைத்தபடி கதவை திறந்து வெளியே வந்து வராண்டாவில் நின்றான். இரவின் பனி ஆசுவாசத்தை கொடுத்தது. ஆனால் அதை அனுபவிக்கும் நிலையில் தான் இல்லை என்ற எண்ணமும் முன்னால் வந்து நின்றது. சார், நான் முத்து பேசுகிறேன். வள்ளியும் நானும் யோசித்து தான் முடிவு பண்ணி வந்தோம் என்று முடிப்பதற்குள் அடிங்கு என்று வசைப்பாட துவங்கினார் எஸ்ஐ. ஏண்டா, ஊர் உலகத்தில் உனக்கு எவளும் கிடைக்கலையா, நீ காதல் பண்ண, இவ தான் கிடைச்சாளா என்று திட்டி தீர்த்தார். ஐயா, ஏதோ ஒரு வேகத்தில் நடந்து போச்சுங்க, நான் கூட்டி வந்துடுறேங்க, அவங்க எங்களை ஒன்றும் பண்ணாமல் நீங்கள் தான் காப்பாற்றணுங்க என்று விசும்பினான். அப்போது அவன் குரல் நடுங்குவது அவனுக்கே அந்நியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. என்ன முத்து, உனக்கு பயமே கிடையாதா என்று இடுப்பில் தண்ணீர் குடத்துடன் அவன் வீட்டு முட்டு சந்தில் நின்று கொண்டு கேட்டாள் வள்ளி. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, ஒன்றா வாழ போகிறோம், எல்லாத்துக்கும் வழி இருக்குதில்ல என்று அவள் கண்களுக்கு பார்த்து சொன்னான். என்ன நம்புறையா இல்லையா என்று இறுதி முடிவு போல கேட்டான். அவன் எப்போதும் இப்படித்தான், பொசுக்கென கோபம் வந்து விளையாட்டு பையனை போல் பேசுவான். ஆனால் தைரியம் அதிகம் உள்ளவன். காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் சாதல், நீ படித்ததில்லையா என்று கேட்டவளிடம், ஐயோ சாமி, உன் கவிதை போதும், இப்படி பேச்சியே என்னை அள்ளிக்கிட்டேன் என்று வெக்கப்பட்டு சிரித்தபடி நடக்க முற்பட்டாள். நாளைக்கு ஊட்டிக்கு கிளம்புறோம், ரெடியாயிரு என்றவனிடம். சரி என்பதா வேண்டாம் என்பதா என்ற குழப்பத்தில் ஒரு மார்க்கமாக தலையை அசைத்து வைத்தாள் வள்ளி. எல்லாம் நான் பேசிட்டேன், நைட்டு என் நேரம் ஆனாலும் நீ அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துரு, மற்றதான் அப்புறம் பார்த்துக்கலாம். வரலன்னு வெய்யி, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோ. மயிறு காதல் கத்திரிக்காயின்னு இருக்கிற பிரச்சனையில் இவனுங்க வேற என்ற கடுப்பு கலந்த மிரட்டலுடன் எதிர்முனையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அறைக்கு உள்ளே விரவியுடன் வந்தவனை என்ன சொன்னாங்க என்பது போல் பார்த்தாள். விடியறத்துக்குள்ளார வர சொல்லி மிரட்டுறாரு என்றான். ஏற்கனவே அழுகையின் நுனியில் நின்று கொண்டிருந்தது அவளுக்கு வசதியாக போனது. தலையில் அடித்து கொண்டு கதறி அழுதாள். அவனை கட்டி அணைத்து அவனும் மனமுடைந்தான். ஊருக்கு பக்கமாக வந்தபோது இரவு 2 மணி ஆகியிருந்தது. நெடுஞ்சாலை நிறுத்தத்தில் பேருந்தில் இருந்து இறங்கியதும் கார் ஒன்று நின்றிருந்ததை பார்த்தான். அவனுக்கெல்லாம் புரிந்தது. டே பரதேசி நாய, பைக்கில் ஏறுடா என்று ஒருவன் அருகே சர்ரென வந்து நின்றான். நான் எதுக்குங்க உங்கள் பைக்கில் ஏறணும், வள்ளி எங்க, போலீஸ்காரங்க வருவாங்கன்னு எஸ்ஐ சொன்னார் என்று நடுங்கியபடியே கூறினான். அந்த விளக்கெண்ண நியாயமெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம், அதுக்கு முன்னாடியே ஒரு வேலை இருக்குது, வாடா என்று கன்னத்தில் மாறி மாறி அறைந்தான். அவர்களுக்கு தலைவன் போல் இருந்தவன். விடிய விடிய கண்களிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. தொடையின் உள்பக்கமும் அடிவயிறும் எரிந்தது, கனன்று கொண்டிருந்தது. பிளந்து கடந்த பாதமும் இனி ஒருபோதும் மண்ணில் நடந்து பார்க்க முடியாது என கூறியது. வாழ தகுதியில்லாத ஆணாகிவிட்டதை உணர்ந்தான். விடிய காலையில் காவலுக்கு படுத்திருந்த அப்பாவையும் அம்மாவையும் தட்டு தடுமாறி எழுந்து சென்று குனிந்து பார்த்தான். முதுகா, பாதமா, கால்களா, மூட்டுக்களா, கைகளா, கண்களா, இல்லை காதலா, எந்த வழி எங்கிருந்து வருகிறது என்று தெரியாத வேதனையில் உச்சிப்புள்ளியில் தவித்தான். கண்ணீருடன் இரத்தமும் இறங்கி பார்வையை மறைத்தது. கலங்கி தெரிந்த இருவரையும் சில வினாடி பார்த்தபடி நின்றான். பின்னர் எழுந்து மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பித்தான். மீண்டும் அவனுக்கு பிடித்த அதே மணல் பாதை. இந்த முறை கால் வைக்க முடியவில்லை. பல்லாயிரம் ஊசிகளின் முனைகள் உடலின் உறுப்புகளிலெல்லாம் குத்தி நின்றன. ஒவ்வொரு அசைவுக்கும் பல்லாயிரம் ஊசிகள், லட்சம் துடிப்புகள். மெல்ல பாதத்தை எடுத்து வைத்தான். பேரானந்தம் ஏற்படுத்திய மண் புதைந்த பாதைகள் இப்போது மரண வலியை ஏற்படுத்தின. அங்குலம் அங்குலமாய் ஊர்ந்து சென்று ரயில் பாதையின் ஓரத்தை அடைந்தான். மண்ணில் இழுத்து வந்த பாதச்சுவட்டில் இரத்தத்தால் கோடு போட்டிருந்தது. அந்த கோடு ஒரு வழி பாதையாகத்தான் இருக்கப் போகிறது என தோன்றியது. ரயில் பாதை ஜல்லியில் கால் வைக்க முடியாமல் குப்புற விழுந்தான். மெதுவாக தவழ்ந்து சென்று ரயில் பாதையின் நடுவில் படுத்தான். தூரத்தில் கோவை எக்ஸ்பிரஸ் வரும் ரயிலின் ஓசை அவனுக்கு மெலிதாக கேட்டது. நான் என்ன சொன்னேன்,
நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த பையனை கூட்டிக்கிட்டு நேராக ஸ்டேஷன் தானே வர சொன்னேன் என்றார் எஸ்ஐ. ஐயா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டுட்டோம், பார்த்து பண்ணிக்கிடலாமுங்க என்று ஏட்டையாவிடம் கிசுகிசுத்தார்கள். வள்ளியின் வீட்டினுள் தங்களை கட்டிக்கொண்டு அம்மா ஏன் அழுகிறாள் என்று புரியாமல் விழித்தன அவளது இரு குழந்தைகளும். வள்ளியின் கணவன் இரவின் போதையால் தலையை பிடித்து கொண்டு குனிந்து அமர்ந்திருந்தான். யோ, கம்முன்னு போயிரு மயிறு, பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒழுங்காக வச்சுக்க துப்புல. இதில் பார்த்து பண்ணுறானுங்களாம், பார்த்து. இனி கேஸ் உங்கள் மேலே தான் எழுதணும். ஏட்டையா, எல்லாரையும் வண்டியில் ஏற்றுங்க என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு ரயில் பாதையே பார்த்து கொண்டிருந்தார் எஸ்ஐ. என்ற வம்சத்தை குருத்திலேயே அறுத்து போட்டுட்டியேடி. சிரிச்சு சிரிச்சு ஒன்றும் தெரியாத என் அம்மாவனை இப்படி பண்ணி போட்டியேடி. உனக்கு ஒரு புருஷன் பத்தாதடி, ஊரெல்லாம் புருஷன் கேட்குதடி. சிரிக்கி முண்டை, உன் குடும்பம் நாசமாகத்தான் போகுமடி, நாசமாகத்தான் போகும் என ஜீப் சென்ற பாதையில் புரண்டு கொண்டே ஒரு நாளும் திரும்பி வராத தன் மகனை நினைத்து கதறிக்கொண்டிருந்தாள் முத்துவின் அம்மா.